கல்யாணத்துக்கு போட்ட நகை. இந்த மாசத்தோட நம்ம போட்ட நகை சீட்டு முடியுது பவானி. நாளைக்கு கடைக்கு போய் நகையை எடுத்துடலாம். அம்மா கற்பகம் சொன்னபோது பவானிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சிறுக சிறுக சேர்த்த பணம் இப்போது நகை வாங்கப் போகிறார்கள். அம்மா செடி வளர்ப்பதில் மிகவும் விருப்பமுள்ளவராக இருந்ததால் வீட்டிலேயே ஒரு நர்சரி வைத்தார். சமையலுக்கு தேவையான காய்கள் அவர் வளர்க்கும் செடிகளிலிருந்து கிடைத்துவிடும். அதனால் காய் வாங்கும் செலவு மிச்சம். அப்புறம் செடிகளை விற்று அதிலிருந்து வரும் வருமானத்தை மிச்சம் பிடித்து நகை சீட்டில் சேர்ந்தார். அப்பா சம்பளத்தை அப்படியே அம்மா கையில் கொடுத்து விடுவார். வீட்டு செலவு போக அதில் கொஞ்சம் மிச்சம், இதில் கொஞ்சம் மிச்சம் என்று அங்கேயும் இங்கேயுமாக மிச்சம் பிடித்து சேர்த்து வைத்த பணம் இப்போது நகையாக மாறப்போகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் இது! சூப்பர்மா! உங்களை மாதிரி யாராலையும் நகை சேர்க்க முடியாது. நல்லா பிளான் பண்ணி செய்கிறீங்க என்று அவள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொல்ல அம்மாவும் சந்தோஷத்துடன் புன்னகைத்தார். மறுநாள் தாயும் மகளும் கடைக்கு சென்று சங்கு டிசைன் போட்ட வளையல் ஒரு பவுனில் எடுத்தார்கள். என்னம்மா, நம்ம சேர்த்து வச்ச காசுக்கு ஒரே ஒரு வளையல் தான் வந்திருக்கு என்று பவானி வருத்தப்பட, என்னம்மா பண்ண, தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. அட்லீஸ்ட் இதாச்சும் நம்மளால வாங்க முடிஞ்சதே, அதுக்கு நீ சந்தோஷப்படு என்றார். அதற்கு அடுத்த வருடம் அப்பாவுக்கு போனஸ் வந்தபோது பக்கத்து வீட்டு அக்கா சீனியம்மாவிடம் போட்ட சீட்டை எடுத்து அப்பா போனஸ் பணத்தையும் சேர்த்து 2 பவுனில் அமெரிக்கன் டைமண்ட் வைத்த நெக்லஸ் ஒன்றை வாங்கினார் அம்மா. அதை பவானி கழுத்தில் போட்டபோது மின்னல் அடித்தது போல இருந்தது. எல்லோருக்குமே சந்தோஷத்தை கொடுத்தது. அப்பாவுமே ரொம்ப நல்லா இருக்கே என்று மகளை மனதார பாராட்டினார். காசு கொஞ்சமாக கையில் இருந்தால் அதில் ஒரு 1/4 பவுனுக்காவது மோதிரத்தை வாங்கி விடுவார் அம்மா. அவரை பார்த்து பவானிக்கும் காசை மிச்சம் பிடித்து நகை வாங்கும் ஆர்வம் தன்னாலே உண்டானது. பள்ளி படிப்பு முடித்து கல்லூரியில் சேர்ந்ததுமே வீட்டில் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தாள் அவள். டியூஷன் ஃபீஸை அப்படியே சேர்த்து வைத்து நகைகள் வாங்கினாள். அவர்கள் குடும்பம் எப்போதாவது சினிமாவுக்கு சென்றது. ஓட்டலுக்கு செல்வது அறவே இல்லை. வருடத்துக்கு தீபாவளிக்கும் பிறந்த நாளுக்கும் என்று 2 முறைதான் ட்ரெஸ் எடுப்பார்கள். பவானி ஒரு கருப்பு கலர் சுடிதார் பேண்ட்டை வைத்தே நிறைய ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கொள்வாள். எந்த ஆடம்பரத்துக்கும் பலியாகாமல் நின்று நிதானமாக நகையை அப்படி இப்படி என்று சேர்த்து பவானிக்கு என்றே அவள் அம்மா தனியாக 40 பவுன் சேர்த்து விட்டார். பவானிக்கு 25 வயது ஆகும்போது 27 வயது செந்திலுக்கு அவளை மணமுடித்தார்கள். பையன் வீடு கொஞ்சம் வசதியான வீடு மாதிரி தெரியுதுமா. அவனுக்கு ஒரே தங்கச்சி தான், கங்கான்னு பேரு. காலேஜில் படிக்கிறா. அப்புறம் மாமனார் மாமியார் இருக்காங்க. உனக்கு எந்த பிக்கலும் பிடுங்கலும் இருக்காதுமா என்று சொல்லிய அம்மா அவள் கையில் 40 பவுன் நகையை கொடுத்து, ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் தான் எல்லான்னு சொல்லுவாங்கம்மா. சில சமயத்துல அந்த ஹஸ்பண்டே துணை இல்லாதப்ப இந்த நகை துணையா நிற்குமா. அதனாலதான் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு நகை போடுறாங்க. எந்த சூழ்நிலையிலும் நீ இது உன்னை விட்டு போகாம பார்த்துக்கோ, சரியாமா என்று சொன்னது பவானியின் மனதில் ஆழ பதிந்தது. மாப்பிள்ளை வீடு பவானியின் வீட்டை விட 2 மடங்கு பெரிதாக இருந்தது. மாமியார் மாமனார் இருவருமே வேலைக்கு சென்றார்கள். கங்கா காலேஜ் ஃபைனல் படித்து கொண்டிருந்தாள். சமையலை மட்டும் பவானி செய்தாள். மற்ற வேலைகளுக்கு வேலைக்காரமாயிருந்தார். காய்களும் சரி பழங்களும் சரி கணக்கு வழக்கில்லாமல் வாங்கி போட்டார்கள். அநேகமாக இரவு சாப்பாடு வெளியில்தான் இருந்தது. ஏதாவது காஸ்ட்லி ஹோட்டலுக்கு போய் மனதிற்கு பிடித்ததெல்லாம் சாப்பிட்டார்கள். அதனால் இரவில் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போனது பவானிக்கு. வாரத்துக்கு ஒரு சினிமாவாவது தியேட்டருக்கு போய் பார்த்தார்கள். கங்கா மாதத்துக்கு 2-3 ட்ரெஸ்ஸாவது எடுத்தாள். அதுவும் பிராண்டட் என்று சொல்லி. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் குறைந்தது 2000 ரூபாயாவது இருக்கும். எங்கு சென்றாலும் கேப் புக் பண்ணி சென்றார்கள். பவானிக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. காசை கணக்கு பார்க்காமல் கூட
குடும்பம் நடத்துவார்கள் என்பது அவளுக்கு அப்போதுதான் தெரிந்தது. அந்த தெரிதல் அவளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. கங்காவுக்கு மாப்பிள்ளை அமையும் வரை. பக்கத்து ஊரிலே இருக்கிறான், நன்றாக படித்து இருக்கிறான், பார்க்கவும் நன்றாக இருக்கிறான், வசதியாகவும் இருக்கிறான் என்று சேகரை அவளுக்கு பேசி முடித்தார்கள். 40 பவுன் நகை, 2 லட்சம் ரொக்கம் என்று முடிவானது. அப்போதுதான் பிரச்சனையே ஆரம்பித்தது. கங்கா கிட்ட 25 பவுன் தான் இருக்குது, மீதி 15 பவுனுக்கு என்ன செய்ய என்று பவானி காதுபடவே மாமியார் அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தார். மாமனாரும் பவானியிடம் அடிக்கடி வந்து, என்ன பண்றதுனே தெரிலம்மா, இன்னும் 15 பவுன் தேவைப்படுது, அது இருந்தாதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கலாம் என்று அவளிடம் சொன்னார். ஆரம்பத்தில் பவானிக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அவளிடம் அடிக்கடி இதை பற்றி சொல்லவே, ஒருவேளை நம் நகையை எதிர்பார்க்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுந்தது. அதே சமயத்தில் அவள் காதில் ஒரு செய்தி வந்து விழுந்தது. அவர்கள் இருக்கும் வீடு எந்நேரத்தில் வேண்டுமானாலும் ஏலத்துக்கு போகும் என்று. மிகவும் அதிர்ச்சியானாள் பவானி. அவள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா எப்படி இந்த இடத்த போய் பெரிய இடம்னு சொன்னாங்க? ஒருவேளை பெரிய கடன் இருந்தா அந்த இடம் பெரிய இடமா? இது என்ன புது வியாக்கியானமா இருக்கிறது? அவளுக்கு தலை சுற்றியது. ஒரு நாள் இரவு செந்தில் அவளிடம், பவானி, உங்ககிட்ட இருக்கிற நகையிலிருந்து ஒரு 15 பவுனை கொடு, அப்பதான் என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிக்க முடியும். கராராக அவன் சொன்னபோது தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அப்படின்னா தான் சந்தேகப்பட்டது சரிதானா? இந்த நகைக்காகத்தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து காதுல ஓதிட்டு இருந்தாங்களா? என்ன கொடுமை இது! அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு போட்ட நகையை இவங்கெல்லாம் எவ்வளோ அசால்ட்டா கேட்குறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா இவங்களுக்கு? என்ன பவானி இவ்வளோ யோசிக்கிற? ஒரு 15 பவுன் தானே, கொடு, அப்பதான் என் தங்கச்சி கல்யாணத்தை முடிக்க முடியும். மறுபடியும் செந்தில் அழுத்தமாக சொல்ல ஆவேசமானாள் பவானி. நான் ஏன் கொடுக்கணும்? இது எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு போட்டது, இதை என்னால கொடுக்க முடியாது. அவளிடம் இந்த பதிலை எதிர்பார்க்காத செந்திலுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஓ, புருஷனை விட உனக்கு நகை தான் முக்கியமா போச்சா? அப்ப அந்த நகையவே கட்டிட்டாடு. இந்த காலத்து பொம்பளைகளுக்கு ஹஸ்பண்டை விட நகை தான் பெருசா போச்சு. என்ன ஜென்மம் நீங்களாம்! கத்தி விட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான் செந்தில். பெண்களுக்கு நகை என்றால் ஆசை அதிகம் என்று பொதுவாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு நகைக்கும் பின்னே சின்ன சின்ன நிகழ்வுகள், மனதை நெகிழ்ச்சி அடைய செய்யும் நினைவுகள் இருக்கின்றன. பெரும்பாலும் அவர்களுக்கு அம்மா வீட்டிலிருந்துதான் நகை கிடைக்கிறது. ஒவ்வொரு நகையிலும் அம்மாவின் ஸ்பரிசம் இருக்கிறது. நகை வைத்திருக்கும் போது அம்மாவுடன் இருப்பது போன்ற கண்ணீர் கலந்த நிறைவு சில சமயங்களில் அவர்களுக்கு எழுகிறது. இப்படி ஒரு பந்தம் பெண்களுக்கும் நகைக்கும் உள்ளது. அதை புரிந்து கொள்ளாமல் நகையை வெறும் பொருளாக ஆண்கள் பார்க்கும்போது பெண்கள் நகையாசி பிடித்தவர்களாகத்தான் தோன்றுவார்கள்.